தமிழகத்தையே பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது கிட்னி விற்பனை விவகாரம். இந்த விவகாரத்தில் அறுவை சிகிச்சை செய்து கொண்ட பெண்ணிடம் சுகாதாரத்துறை அதிகாரிகள் தனிப்பட்ட அளவில் ரகசிய விசாரணையானது மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் யவனசோழன் வழங்க கேட்கலாம். யவனசோழன், வணக்கம். இந்த விசாரணையானது சுமார் எவ்வளவு நேரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? தற்போது கிடைத்திருக்கக்கூடிய தகவல்கள் என்ன? வணக்கம். குமாரபாளையம் மற்றும் பள்ளிபாளையம் பகுதிகளில் இந்த சிறுநீரக விற்பனை குறித்த பிரச்சனை இப்ப பெரிய அளவுல பேசப்பட்டிருக்க நிலைமையில தனிப்படை அமைத்து தற்போது விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த தனிப்படையில பள்ளிபாளையம் சென்னை சுகாதாரத்துறை சட்டப்பிரிவு இணை இயக்குநர் மீனாட்சி சுந்தரம் தலைமையிலான தனிப்படை அன்னை சத்யா நகர் பகுதியில் இருக்கிற சிறுநீரக விற்பனையில் ஈடுபட்ட பெண்ணிடம் ரகசிய விசாரணை மேற்கொண்டாங்க. இவங்க இந்த விசாரணையை தொடர்ந்து பள்ளிபாளையம் அரசு மருத்துவமனையிலும் விசாரணை மேற்கொண்டிருக்காங்க. தொடர்ந்து இந்த சிறுநீரக விற்பனையில் ஈடுபட்டதாக கூறப்படுகிற இடைத்தரகர்கள் மற்றும் விற்பனையில் ஈடுபட்ட நபர்களிடம் தொடர்ந்து பல்வேறு நபர்களிடம் விசாரணை மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.